ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். விருத்தாசலத்தை முடிச்சுட்டு இவர் சிதம்பரத்துக்கு வரார், தில்லையில் வரார். அந்த மனம் பெரூரில் அவரை பார்த்தார் இல்லையா, அந்த நடராஜ பெருமானுடைய அந்த உருவம், அந்த அழகு அப்படியே மனசில் நிற்க, தில்லைப்பெருமானை பார்த்த உடனே ஆகா உன்ன மாதிரியே பெரூர் பெருமானும் இருக்கிறாரேன்னு பாடுறாரு. திருப்பேரூர் நடன நிலை மனத்தில் மையமிட பெரும் கருணை பெருமானின் நடமிங்கு கண்டு ஒருங்காய் உடல் உள்ளம் சிலிர்க்க வயமாகி நெருங்கும் அடியரை நெருங்காத காலன் நிலை கண்டு. நெருங்கும் அடியரை நெருங்காத காலன் நிலை, அடியார்கள் இறைவனை நெருங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடியார்கள் இறைவனை நெருங்கிவிட்டால் காலன் அவர்களை நெருங்க மாட்டார். அப்படி ஒரு இடத்துல நடந்தது. எங்கது? திருக்கடையூர். மார்க்கண்டையனுக்கு 16 வயசுன்னு தான் வரம். அவனுக்கு இறைவனை வணங்குவதற்கு 16 வயசு போதலை. இறைவனை கட்டி அணைத்து கொண்டு நமசிவாயா நமசிவாயா ஐந்தளத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறான். நேரம் வந்துட்டது. காலன் வருகிறான், யமதூதர்கள் வருகிறார்கள், பார்க்குறாங்க, ஒன்றும் செய்ய முடியலை, போயிடுறாங்க. யமனையே அனுப்புகிறாங்க. யமன் வருகிறான், ஆஹா எனக்கு இட்ட பணியே நான் செய்வேன் அப்படின்ட்டு அந்த பாசக்கயிறை வீசுகிறான். அந்த வீசின பாசக்கயிறு சிவலிங்கத்தில் மேலே போய் பட்டு இவன் எடுக்க சிவலிங்கத்தையும் சேர்த்து எடுக்குது. மார்க்கண்டேயன் இறைவனை எண்ணி நமசிவாய என்ற மந்திரத்தை முணுமுணுத்து கொண்டே நெட்டையில் இருக்கிற மாதிரி கட்டி பிடித்திருக்கிறான். பெருமான் பார்க்குறாரு, தன்னையும் ஏதோ ஒன்று இழுக்கிறதேன்னு பார்த்தா யமனோட பாசக்கயிறு. எழுகிறார், சினக்கிறார், தனது இடக்காலால் உதைக்கிறார். யமன் காலி. இது நாட்கள் கழிகிறது, யுகங்கள் மாறுகிறது, நாட்டில் எந்த சாவுமே இல்லை. ஆனால் யமன் தான் போயிட்டானே. எல்லோரும் வேண்டுகிறார், ஐயா இந்த மாதிரி உங்கள் கோபத்தில் யமனை நீங்கள் உதைச்சேங்க, அவன் காலி. திரும்பவும் இந்த பேர் என்ன, அந்த அழியும் தொழிலை அழிக்கும் தொழிலை யார் பார்ப்பது? திரும்பவும் யமனை எழுப்புங்கிறாரு. திரும்ப யமனை எழுப்புகிறார். அப்பவும் அவன் சொல்கிறான், மார்க்கண்டையன் தான் சொல்லிகிட்டே தான் எந்திரிக்கிறான். மார்க்கண்டையனுக்கு 16 வயசுன்னு சொன்னோம் இல்லையா, அவனுக்கு என்றைக்கும் 16 வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அப்புறம் எப்படி எடுப்பனையும் உயிரை அப்படின்னு சொல்லி மார்க்கண்டையனுக்கு என்றும் 16 என்ற வரமளித்து யமனை எழுப்பிய தலம் திருக்கடவூர். இன்னைக்கு அது திருக்கடையூர்னு வருது. நெருங்கும் அடியாரை நெருங்காத காலன் நிலை காட்டுவாராக மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே பாட்டுக்கு முதலடியாய் பண்ணமைத்து பாடுவாரும் நாட்கள் சிலவற்றை திளைவாள் அந்தணர்கள் கூட்டாக கழித்து பின் கருப்பரியலூர் வருவார். ஆங்கன் திருக்கொகுடி கோயில் அருகே நின்று கோபுரம் தொழுது மஞ்சுளானை இன்றும் என்றும் கிட்டும் இன்பமதை எடுத்தோதி என்றும் கிட்டா பேரின்பம் என்று சம்மாந்து வாரத்தமிழில் வந்தித்து பழமண்ணி படிக்கரை ஊரடைந்து முன்னவன் எனவே பாட்டிசைத்து நேராக வாழ்கொழி புத்தூரை வணங்காது தாண்டி மாறாத நினைப்பால் மீண்டும் வந்து துதித்து தலைக்கலன் என்னும் பதிகம் தான் செய்து வணங்கி நினைக்காத காதலால் காணாட்டு முள்ளூர் பதிகம் அமர்ந்து மலைக்கவே வழியில் மன்றுளான் தோன்றி நடமிடவே திளைகாதல் பெருக்கி வளவாய திமிழிரும் என்று பாடி திரு எதிர்கொள் பாடி தன்னில் மத்த யானை வரும் முதலாய் திரு வேள்விக்குடி செல்வார். திருத்திணை எனும் தலத்தில் 30 இல்லை அரும்பு பதிகம் காத்து நதிகள் பல கடந்து ஆரூர் அடைவார். திரும்பவும் ஆரூருக்கு வந்துட்டார், திருவாரூர் வந்துட்டார். ஆரூர் சேவித்து அடி தொழுது அடுத்தே தேடும் தம் தாமரைக்கண் மடவாள் பறவைகான நாடும் நம்பியை நயக்கும் நங்கையுமே வாய் சிவக்க வாடும் என்னையும் எண்ணிவிட யாம் தகுதி உடையோமா. ஐயா, இத்தனை மாதங்களாக இத்தனை ஆண்டுகளாக என்னை விட்டு போயிருந்தீங்களே, திரும்பவும் என்னோட ஞாபகம் வந்துதா அப்படின்னு பறவை கேட்க திரு ஆரூருக்கு வந்து பறவையோடு இல்லறம் செய்கிறார். இப்போ கொஞ்ச நாளாச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே
கையில் பணம் வேணும். என்ன இவருக்கு அப்பப்போ பணம் வேண்டியிருக்கும், அப்பப்போ தங்க வேண்டியிருக்கும். அப்போ இவருக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி முதுகுன்றத்தில் ஆற்றுல போட்டோமே 12,000 பொன், அதை போய் எடுத்துக்கலாமே. அதை கமலாலய திருக்குளத்தில் எடுக்கலான்னு சொல்லி போட்டோம் இல்லையா, வந்துட்டு தானே பார்க்கலான்ட்டு போகிறார். கமலாலயம் இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள ஒரு பெரிய திருக்குளம். கோவில் பாதி குளம் பாதின்னு சொல்கிற மாதிரியான ஒரு திருக்குளம். அங்கே போய் எந்த இடத்துலன்னு தங்கத்தை தேடுறது? இப்போ பேங்க்கில் போனோன்னா நம்ம அக்கௌண்ட் இருக்கும், ஓப்பன் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டான்னு தெரியும், எடுத்துக்கலாம். இப்போது எந்த இடத்துலன்னு தேடுறது? ஒரு இடத்துல முழுகிறாரு தேடுறாரு, அந்த அடுத்த இடத்துல முழுகிறாரு தேடுறாரு. இப்படி பறவையும் கூட வச்சுக்கிறாரு. அந்த பறவைக்கு தாங்கலை, என்னங்க இது வேடிக்கையாக இருக்குது, ஆற்றுல போட்டு குளத்தில் தேடுறீங்களே, இதெல்லாம் நடக்கிற காரியமான அவன் அதாவது இவருடைய இயலாமையை எண்ணி பரிகாசம் பண்ணலை, இப்படி கஷ்டப்படுறாரேன்னு அவர் வருத்தத்தில் சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆற்றிலிட்டு குளத்தில் தேடுவீரோ, பெருமான் உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாரேன்னு சொல்கிறார். அந்த மாதிரிலாம் பேசாதம்மா, பெருமானது திருவருள் இருக்கும்போது நிச்சயமாக எனக்கு கிடைக்கணும் ஒரு பதிகத்தை பாடுறாரு. பெருமான் ஏன் இந்த மாதிரி உடனே இவருக்கு அந்த தங்கத்தை காமிக்கல, அந்த பொன்னை காமிக்கலைன்னா தனக்கு ஒரு பதிகம் வரட்டுமே என்று தான் இதெல்லாம் அவர் திருவிளையாடல். அவர் ஒரு பெருமானும் 24 மணி நேரம் தேடுறார். இன்றைக்கி தேட ஆரம்பித்தோர், இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு குளத்தில் இறங்கணும், மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் தேடுறார். அப்போது இறைவன்ட்டே சொல்கிறாரு, பறவை பாடுகிறாளே, பறவை என்னை பரிகாசம் பண்ணுவாளே, பெருமானே உனக்கு என்னை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு மனசு இருக்குதாப்பாங்கிறாரு. பதிகங்கள் அடுத்தடுத்து வர 2-3 பதிகங்களை அந்த திருவாரூர் திருக்குளத்திலேருந்து பாடுறாரு. பொன் எழும்பி மேலே வருகிறது, பொன் எழும்பி மேலே வருகிறது. ஆர்த்த பெரும் மகிழ்வில் அள்ளிக்கிறார் அந்த பணத்தை. அப்போது இவருக்கு ஒரு சிந்தனை, ஆகா நம்ம அன்னைக்கு மச்சம் வெட்டி வச்சோமே அதே பொன் தானா இதுவும், இல்லை வேறு மாற்றில் பத்தரை மாற்று தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இதில் அதிகமான செம்பு கலந்து இருக்குமோ, 18 கேரட்டா இல்லை 22 கேரட்டா அப்படின்னு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு பிள்ளையார், அவர்கிட்ட இந்த மச்சத்தையும் கொடுத்து தாங்க குளத்துலேருந்து வந்த ஒரு தங்க காசையும் கையில் கொடுத்து மாற்று உரைத்து பாருங்கள், ரெண்டும் ஒன்றா இருக்குதான்னு பாருங்கன்னா பிள்ளையாரும் வேலை மெனக்கெட்டு மாற்று உரைத்து ரெண்டும் ஒரே மாற்று தான்பா, கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோன்னு போகிறாரு. அந்த பிள்ளையாருக்கு இன்றைய பெயரும் கூட நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், மாற்று உரைத்த பிள்ளையார்னு பேர். கொஞ்ச நாளைக்கு திருவாரூர்லேயே இருக்கிறாரு. திருவாரூர் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்க முடியாது. தலங்கள் காண தல யாத்திரைக்கு திரும்பவும் புறப்படுறாரு. சின்னாள் இல்லறத்தில் இனித்தவரும் தலம் காண முன்னாள் கமலினி விட்டு நல்லாறு சென்று திருநள்ளாறு போகிறார். திருவார் கொன்றை என்ற பதிகத்தை பாடுறாரு. திருக்கடவூர் காலகாலன் கண்டு வண்ணமாய் பணிந்து பொடியார் மேனியனே என பாடி திருப்பாம்புரம் ஆகி எனக்கு இனி என்ற பாடல் செய்து பெரும் கடல் வணங்கும் திருச்சாய்க்காடு திருவெண்காடு நனிவள்ளி செம்பன்பள்ளி ஒற்றியூர் நாவரசின் 700 எனும் நற்பதியை தம் நாவால் குறிப்பிட்டு மகிழ்வார். ஒற்புறுத்தும் அடியரோடு அணைந்திருப்பார். அற்புத திருநீடூர் தலம் வணங்கா நிலையறிந்து ஏற்புடை பரமனை பணியா விடலாமே என பாடி பரவியவர் திருப்பொன்கூர் கோலக்கா தன்னை பாடி வரும்போது ஈசனும் காட்சி தர மென் கை தாளமிட சம்பந்தன் கைநோக நினைந்தே பொற்றாளம் தந்ததை தடம் செய்வார். இந்த ஊரில் தான் இறைவன் பொற்றாளம் கொடுத்தான் சம்பந்த பெருமானுக்கு. அதை நினைவு கூர்ந்து தனது பதியத்தை பாடுகிறார். அடுத்தாப்புல கோலக்கா கழிந்து சீர்காழி செல்பவரும் சம்பந்தன் தாழ் வணங்கி குருகாவூர் நாட தன்னோடு தம் தொண்டர் தாகமோடு பசிமிகவே வாழ் அடியார் நிலை நன்றே அரி சிவனும் வேதியராய். ஒரே பசி. திருக்குறுகாவூர் அங்கேருந்து புறப்படுறாரு. சம்பந்தருக்கும் வந்த பரிசரங்களுக்கும் ஒரே பசி, என்ன செய்யன்னு தெரியல.
அங்கே இறைவன் இவர் பசித்திருக்க பொறுப்பானா என்ன? கையில் ஒரு பொதிசோறுன்னா கட்டுச்சோரோட வரார். வந்து இவரை சொல்லி, எப்பா என்கிட்ட பொதிசோறு இருக்கு, பசித்திருக்கிறாயே சுந்தரா, சாப்பிடு. இதோ பக்கத்தில் ஒரு திருக்குளத்தையும் உருவாக்கி அதில் அழகான குடி நீரையும் கொண்டு வந்து சேர்த்து, பக்கத்தில் குளம் இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிடுங்க, தண்ணீர் குடிப்பதற்கு அங்கே இருக்கிறதுங்கிறாரு. பார்த்தா பொதிசோறு இத்தினோண்டு சின்ன கட்டு. சுந்தரருக்கு என்ன ஆச்சரியம்னு தெரியல. சரி, இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பரிசனங்கள் எல்லோரும் அதில் வந்து சாப்பிட்றாங்க. அத்துணை பேரும் சாப்பிடும் அளவுக்கு அந்த பொதிசோறு ஈடு கொடுக்கிறது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எல்லாரும் பசித்து உண்டு களைத்து கொஞ்சம் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்கிறாங்க. அங்கே அந்த குளத்தையும் காணோம், பொதிசோறு தந்த வேதியனையும் முதியவனையும் காணோம். ஓஹோ, பொதிசோறு தந்தது இறைவனோ பெருமானோ என்று எழுந்த நம்பி இது கண்டு திகைத்து அழுந்திய பசி தீர்க்க வேதியராய் வந்த மழுவேந்தி மனம் எண்ணி மகிழ்ந்து ஒழுகும் பதிகத்தில் இத்தனையா மாற்றம் என்ற பதிகம் செய்து கழிப்பார் சில காலம் குருகாவூர் வெள்ளடையில் கொஞ்ச நாள் இருக்கிறார். கழிப்பாலை தளந்தங்கி கருத்தாய் வணங்கி களிபொங்க மிகதெல்லை பதிசார்ந்து ககனத்து கவிதாங்க கால் தூக்கி ஆடுகளி நடம் உளமாய் திருத்திரை நகர் போற்றி திருநாவலூர் செல்ல பெருங்கூட்டம் எதிர்கொள்ளவே கோயில் சென்று நரும் பதிகம் கோவலன் நான்முகம் என துதித்து இருப்பவரும் தொண்டை நாடு செலவேண்டி கச்சியூருங்கிற ஊருக்கு வரார். கச்சியூருக்கு வந்துட்டார். இவர் வந்தாருன்னா சுந்தரர் கூடவே ஒரு 1000 பேர் எப்படியும் பரிசரங்கள் பின்னாடி வருவாங்க. அத்தனை பேருக்கும் உணவளிப்பது ஒரு பெரும்பாடு. அந்த ஊர் ராஜா பண்ணணும், இல்லாட்டா அந்த ஊரில் உள்ள பெரு நிலக்கலர் தான் பண்ணணும். கச்சியூருக்கு வந்தார். அங்கே யாருமே இல்லை, திட்டமிடலை, பசி தாங்கலை. அப்போது அங்கேயும் பெருமான் வரார். சரி, ஒரு முதிர்ந்த வேதியராய், அவருக்கு அந்த வேஷம்தான் அதிகம், முதிர்ந்த வேதியராய் வந்து சுந்தரரை பார்த்து, சுந்தரா பசிக்குமப்பா. ஆமையா பசிக்குது. இத்தனை பேரும் இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் பசிக்குமே. ஆமாங்க பசி, கவலைப்படாத, கொஞ்ச நேரம் போகிறோம், நான் போய் உனக்காக உணவு சேகரித்து கொண்டு வருகிறேன்னு போகிறார். போய் கையில் ஒரு திருவோடை ஏந்தி கொண்டு அந்த ஊரில் உள்ள வேதியர்கள் வீடுகளிலெல்லாம் போய் கதவை தட்டி பிச்சையோடை கையில் வைத்து கொண்டு இவருக்காக பிச்சை எடுக்கிறார் பெருமான். ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த ஓடு நிறைந்தது. அதை எடுத்துட்டு சுந்தரட்ட வரார். எப்படி பொதிசோறு தந்து அத்தனை பேருக்கும் பசியாற்றினாரோ அதுபோல் இந்த திருவோடு, இந்த அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க குறையாது வந்து அத்தனை பேருடைய பசியையும் திருத்ததாம். கச்சூரில் பிச்சை எடுத்த பெருமான் என்று அவருக்கு பேராயிற்று. அடியர் பசித்திருக்க ஆண்டவன் பொறுத்திருக்க மாட்டான் என்பதை காட்டுவதற்கான நடந்த நிகழ்ச்சி தான் கச்சியூரிலே நடந்த இந்த பிச்சை எடுத்த காட்சி. மறையவர் காட்டிய தயவு எண்ணி மனம் கழித்து நிறை பசி தொண்டருடன் தீர்த்தவரும் மறை சிவனார் மறைய கண்டார். சிவருமான் கணாமகம் மறைஞ்சிறார். மறை சிவனார் மறைய கண்டார். இறை தந்தானை எண்ணி மயங்குவார், இறை தந்தானை எண்ணி மனம் கசிவார். முதுவாயோரி முதலடியாய் பதிகம் செய்து இது விட்டு இன்னமும் சிவத்தலங்கள் சீராக மதுர நல்லடியர் குலாத்துடன் குலைந்த பதிகத்தில் பொதுநடத்தான் விருப்பமுடன் மேலும் வழி செல்வார். காஞ்சி நகர் ஏகம்பர் காண வரும் சுந்தரரை வாஞ்சையுடன் நகராரும் வந்து எதிர் வரவேற்க கொஞ்சம் கொடிகளும் கோதில் மலருமாய் விஞ்சும் அழகில் வீதியோடு இல்லத்தில் தீபமேற்றி காஞ்சிபுரத்தில் அத்தனை பேரை இவரை வரவேற்கிறாங்க. ஏகம்பநாதனை எளியோனை ஏத்துவர், அந்த அழிவந்த பிரானை ஏத்துவார். தேகமெல்லாம் சிலிர்க்க வேகமிகு உணர்ச்சி உந்த மோகமிகு காம கோட்டமாகி மேற்றளியில் பாகுவாய் தானுருகி, மேற்றளிங்கிறது ஒரு கோயில், ஓனகாந்தன் தளி எய்தி மெய்யுருகி தொண்டருமே தோழமை திறம் காட்டி நெய்யும் பாலும் என நெடிய பாசுரத்தால் செய்ய ஓனகாந்தன் தளியில் போய் நெய்யும் பாலும் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடுறாரு.
மீண்டும் அவருக்கு அங்கே பொன் கிடைக்கிது. செய்ய நற்பொன் வேண்டும் சேதி வைக்கு, எனக்கு தங்கம் வேணுமேனு கேட்குறாரு. பெய்கருணை பெருகி பேராராய் பொன் குவியும் காசு கண்ட ஆசுகவி அநேக தங்கா வதமடைய மாசியிலா தேனை புரிந்துழல் என பாடி பக்கத்தில் இருக்க அநேக தங்காவதம்ங்கிற ஒரு கோயிலுக்கு போகிறாரு, தலத்துக்கு போகிறாரு. அங்கே போய் தேனை புரிந்துழல் என பாடி தேசுரு இறைவனே தேங்குவது இங்கென நேரில் பேசுறும் வகையில் தமிழால் துதிப்பார். தலவரிசை நீடிக்க வன்பார்த்தான் பனங்காட்டூர் வளமாகி விடையின் மேல் வருவான என பாடி மலமறுக்கும் தலம் இது என மகிழ்ந்து மார்பேறு கண்டு, திருமார்பேறு போய் அங்கே போய் பாடுறாரு. மார்பேறு கண்டு நலம் பயிலும் திருவல்லம் நகர் பணிந்து கார் சூழ்ந்த காலத்தீ மலைகாண செல்வார். கார் சூழ்ந்த காலத்தீ மலைகாண செல்வார். பார்போற்றும் கண்ணப்பன் கண் பெற்ற சிவனாம், பார்போற்றும் கண்ணப்பன் கண் பெற்ற சிவனாம் தார்கொன்றை கொடுமையான் தாழ் போற்றி வணங்கி சார்ந்த வேடுவனின் சரியை எண்ணி அங்கிருந்து திருப்பருப்பதம் கேதாரம் தலங்கள் வணங்கி திருப்பதிகம் மிகச் செய்து திசை நோக்கி பாடுவார். திருக்கயிலாயம் விளங்கு அங்கிருந்து திருக்கயிலாயம்னு சொல்லக்கூடிய திருவொற்றியூருக்கு வந்து சேர்றார். பண்பாடும் நம்பியோடு மாதரும் பிறரும் விண்ணமர விமானத்தை வலம் வந்து வணங்குவர். எண்ணில் இறையை இதயத்து அமர்த்தி உயர் பண்ணில் பாட்டும் பாடி பரவி நம்பியும் இவ்வூரில் சிலகாலம் அமைய தும்பிமலர் சூழ் தூய ஞாயிறு எனும் ஊரில் சங்கிலி எனும் பெண்ணவள் திரு அவதாரம் நடக்கும். அணிந்திதைன்னு ஒருத்தி, நம்ம முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கமலினி அணிந்திதின்னு 2 பேர். அந்த கமலினி தான் பரவேனாச்சியாராக திரு ஆரூரில் நடம்புரியும் நல்ல நங்கையாக வந்து இறைவனை ஆட்கொண்டு இறைவனால் நம்பிக்கு மரமுடித்து வைக்கப்பட்ட பரவேனாச்சியார் நடம்புரியும் நங்கை. இன்னொரு பெண் என்னாச்சு, அதுதான் அணிந்திதை. அந்த அணிந்திதை எங்கே பிறக்கிறாங்க? ஞாயிறுங்கிற ஊரில், சென்னைக்கு அருகாமையில் ஞாயிறுங்கிற ஊர். அங்கே அவங்க பிறந்து வாழ்ந்து பருவமை இது வரும்போது அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இவளுக்கு மாப்பிள்ளை தான் நம்ம நம்பியாச்சு, சுந்தரனாச்சு, நம்பி ஆரூரார் ஆயிடுச்சு. அவரை விட்டுட்டு வேற யாராருக்காவது பார்த்தா அது நடக்குமா என்ன? அந்த பார்த்த மாப்பிள்ளைங்க 1-2 பேர் அந்த பெண்ணை பார்த்துட்டு போன உடனே உடம்புக்கு முடியாமல் போயிடுவாங்க, இல்லாட்டா ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. இந்த செய்திகள் காதலை கேட்கிற அந்த பெண்ணுடைய தந்தையும் இது என்னை புரியவில்லையே, இந்த மாதிரி இவரை பார்த்துட்டு போகிறவங்களெல்லாம் இந்த மாதிரி அவஸ்தைக்கு ஆளாகிறார்களே என்று சொல்லி இந்த பெண்ணுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் திரு ஒற்றியூர் பக்கத்தில் இருக்க பெருங்கோயில் திரு ஒற்றியூர் கோயிலில் போய் அந்த பெண்ணுக்கு கனிமாடம் அமைத்து கூட சேடியர்களை உடனிறுத்தி அன்றாடம் இறைவனுக்கு மலர் கைங்கரியம் செய்கின்ற ஒரு பணியிலே ஈடுறுத்தி அங்கே உட்கார வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழர் அவர் தன்னுடைய ஊருக்கு போயிடுறார். இவர் அங்கிருந்து கொண்டு அருமையான அழகான பொற்றீச பெருமானுக்கு, வன்மீகநாதனுக்கு, தியாகேசனுக்கு அன்றாடம் மலர் கைங்கரியம் செய்கின்ற ஒரு பெரும் பணியை செய்து வருகிறார்.